எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க 2 பேரும் என்ன குப்பை தொட்டியில போட்டு வந்திருப்பாளுங்க. விடவே மாட்டேன். என்னை பார்த்தா இவர்களுக்கு இழிச்சாவை மாதிரி தெரியுது போல. இன்னைக்கு வீட்டுக்கு போய் அவளுக்கு 3 பேத்தையும் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள வைக்கல என் பேரை மாத்திக்கிறேன். அந்த நெட்ட பிசாச அவ மாமியாட்ட சொல்லி வீட்டை விட்டு வெளியில தள்ளணும். இந்த குட்டச்சியும் நெட்டச்சியும் சேர்ந்து என்ன குப்பை தொட்டிலையா போடுறாளுங்க. இவர்களை என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. மாமியாருன்னு ஒரு மரியாதை இல்லாம என்னையே இப்படி பண்ணிட்டாரு. ஆதங்க அடங்க மாட்டேச்சு. நம்ம ஏதோ சின்ன சின்னதா தப்பு பண்றோம், அதுக்காக குப்பத்தொட்டில போட்டுருவாளா? ஏதோ என் மகளை படிக்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சு, அதுக்காக அவன் புருஷன்ட்ட கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லி கொடுத்தேன். அப்படி அவனுக்கு அறிவு இல்லையா? அவன் மனசாதானே வந்தான் என்கிட்டக்க. நான் ஒன்றும் அப்படியே கட்டி இழுத்துட்டு போலையே. என் பிள்ளைய தான் பார்க்கணும், என்னத்தான் பார்க்கணுன்ட்டு அவன் முன்னாடி பிள்ளை வேணான்ட்டு வந்தான். அப்போ அவன் புருஷன் தானே முட்டாளு. அவனை சரி பண்ணுறதை விட்டுட்டு என்ன ஏறுறாங்க எல்லாரும். என்ன செய்வான்னு பார்க்கலாம். அப்படிதான் சொல்லி கொடுப்பேன். இப்போ பாரு, அந்த பால் காய்ச்சி வீட்டை 2ஆக்கி அந்த வீடை என் பேரில் எழுதி வாங்கிடுவேன். இனிமே இப்படி பண்ணுவியா? அட லூசு, இனிமே இப்படி பண்ணுவியானா திருப்பியும் கல்யாணம் பண்ணிட்டு வர சொல்றியா? ஏம்மா நீ கொஞ்ச நேரம் வாய மூடுமா. அட பூசணிக்கா, என்ன அடிக்குது நான் கேட்டதுக்கு? இது தப்பு தப்பா பேசிட்டு என்ன அடிக்குது? சொல்லு, ஏன் இப்படி பண்ண? சொல்லுடி, ஏன் இப்படி பண்ண? சொல்ல போறியா இல்லையா? ஆண்டி வேணாம் ஆண்டி, ஆண்டி வேணாம். நான் கூட எங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன், நீங்க விட்டுருங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. அம்மா என்னை மன்னிச்சிடுமா, என்னை விட்டுடுமா. நான் தெரியாம பண்ணிட்டேம்மா. தெரியாம மிட்டாய் வாங்கலாம், சாக்லேட் வாங்கலாம். ஒரு பையனையே வாங்கி கூட்டு வந்திருக்க, அதுவும் கல்யாணன்ற பேர்ல. ஏன் அவ்வளோ அவசரமா? நாங்க பண்ண மாட்டோமா? இல்லம்மா, அந்த பையன் வீட்டில் படிச்சு முடிச்சுட்டான்ட்டு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் ஏதாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்னு பயந்துட்டேம்மா. சாரிம்மா, சாரிம்மா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, எங்களை விட்டுருங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். ஏ தம்பி, நீ வாயை மூட்டு இருந்துக்கோ, இல்ல உன்னை காதுல ஓட்டையை போட்டு தூக்கிடுவேன். வாய மூடு. என்னடி நடக்குது? ஏன்டி நம்ம வீட்டு பிள்ளைய போட்டு அடிக்கிற? என்னன்னா கொண்டு போய் குப்பத்தொட்டில போடுற, இப்ப அந்த பிள்ளைய தூக்கி போட்டு அடிக்கிற. பக்கத்து வீட்டுக்கார பையனை வேற பக்கத்துல உட்கார வச்சிருக்க. என்னடி நடக்குது? பைத்தியமாவே ஐடியா நீனு. எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். செல்லம் கொடுத்து கொடுத்து எல்லா பிள்ளையும் கெடுத்து வச்சிருக்க. இந்த வரையும் உனக்கு. இனிமே ஏதாவது பேசுவியா? ஏதாவது பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுப்பியா? நான் மகாராணி, நான் அவ இவன் சொல்லுவியா? வயசான காலத்துல மூளையில முடங்கி உட்காராம எல்லாரும் உயிரையும் வாங்குற, குடும்பத்தையே 2ஆக்குற பெரிய மனுஷி செய்யற வேலையா நீ செய்யற? உன்னெல்லாம் குடும்பத்துக்கு பெரிய மனுஷன் எங்கேயாவது கூட்டு போய் வர வர கேவலமா இருக்குது. ஒண்ணு பையங்க வாழ்க்கை கெடுக்கிற, இல்ல பேத்திங்க வாழ்க்கை கெடுக்கிற. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு மாமியான்னு கூட பார்க்காம என்ன நீ அடிக்கிற. இந்த வரேண்டி உனக்கு. யா ஐயோ, நம்ம பையன் வரான். இந்நேரம் நம்ம அடிக்க வேணாம், அவளே அடிக்கிறத வேடிக்கை பார்க்குற மாதிரி செஞ்சிடலாம். ஐயோ அப்பா. அட பைத்தியங்களா, தைரியமா கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துச்சுங்க. இப்ப ஒருத்தி முதுகு பின்னாடி இன்னொருத்தி போய் ஒளிஞ்சு நிக்குது. எதுக்குடி என் அம்மாவை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க நீ? அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க, என்ன கதைன்னு தெரியும் உங்களுக்கு. உன் தங்கச்சி நிக்கிறா, அவ்வளவுதானே? யோ, உன் மகா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காயா? நல்லா பாரு. தம்பி மகாராஜா, அந்த முடியில இருந்து மூஞ்சியை தனியா எடுத்து காமி பார்க்கலாம். அது அங்கிள், நான் தான் பக்கத்து வீட்டுக்கார பையன். இங்க பாரு, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க 2 பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளில போக சொல்லு. வீட்டை விட்டு வெளியே வா. என்னப்பா சொல்ற நீ? வேணாம்ப்பா, சின்ன பிள்ளைப்பா, அந்த பிள்ளைக்கு என்னப்பா தெரியும். வேணாம்ப்பா, அவங்களாட்டிக்கு ஒரு ஓரமா இருக்கட்டும். கல்யாணம் பண்ணிக்க தெரிஞ்சிச்சுல, போய் தனியா வாழுவாங்க. நீ சும்மா இரு. சரிங்க, அப்படியே செய்யறேன். அவங்கள வெளியில அனுப்பி விட்டுட்டு வரேன். அம்மா, நான் வெளியில போகலாமா? ப்ளீஸ்மா, என்னை இங்கேயே இருக்க விடுங்கம்மா. டேய், என் பேத்தி இங்கே தாண்டா இருப்பா. முடியாத, அவ இங்க இருந்தானா நாங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். ஓடி போனவளாவே இருக்கட்டும். அம்மா, நான் கல்யாணம் செஞ்சாலும் உங்களை தேடி தானேம்மா வந்தேன். எங்கேயாவது ஓடி ஈடி போனேனா? அதானே, நல்லா கேளுடி. நீங்க என்ன கேட்டாலும் சரி, இவங்க வீட்டில் இருக்கக்கூடாது. இதுதான் என் முடிவு. முடிவு சொல்ல நீ யாரு? நீ அவளை பெத்த? பாட்டி என்ன சொல்ற? அம்மாட்ட போய் இப்படி பேசுற?